ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து ஹூ இஸ் மை ரியாஸ். ஸோ ஆக்சுவலா வீட்டில் வந்து நான் வாடகைக்கு இருக்க வீட்டில் கிச்சன் சீலிங் வந்து ஃபுல்லா ஒழுகுது. இனி மழை காலம் வந்துச்சுன்னா நிறைய ஒழுகும்ல, தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ள வந்துடும். ஆல்ரெடி ஹெவி ரெயின்ஸ் இருந்தப்போ இப்போ ஜூலைல வீடு ஃபுல்லா தண்ணி, கிச்சன் ஃபுல்லா தண்ணி. ஸோ அது ஆக்சுவலா வலிக்கிட்டேன் ஒரு தடவை. நல்ல வேலை 2 சைடும் ஸ்லாப் இருக்கும்ல, அது பிடிச்சி நின்றுட்டேன். ஸோ அதனால ஹவுஸ் ஓனர் வந்து இப்போ சித்தால் மேஸ்திரி எல்லாம் அனுப்பிச்சு விட்டு அதை கொத்தி விட்டு பூசிட்டு இருக்காங்க. வீடு ஃபுல்லா சிமெண்ட் டஸ்ட். அந்த சிமெண்ட் டஸ்ட்டுக்கு நடுவில் உட்காந்து வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கேன். பயங்கர அலர்ஜெட்டிக்கா இருக்கு. இந்த மூக்கு மேல இருக்கும்ல, இந்த நுனி எல்லாம் எரியுது எனக்கு, அவ்வளவு சிமெண்ட் டஸ்ட். ஓகேங்களா? ஸோ 1 minute ரெக்கார்ட் ஆகுதான்னு பாத்துட்டு நான் பாட்டு பேசிட்டே இருக்க போறேன். ரெக்கார்ட் ஆகுதுப்பா. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து ஹூ இஸ் மை ரியாஸ் டைரக்டா போவோம். எதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் வந்து பயணிக்கிற பாதைய நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனா எடுத்து ஒரு லிவிங் எக்ஸாம்பிளா இதை பார்த்து என்னோட வீடியோஸ் பார்த்துதான் நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி என்கிட்ட கால் செக்ஷனுக்கு வரீங்க. ஸோ அந்த கால் செக்ஷனுக்கு வரும்போது வாட் ஐ ரியலைஸ்ட் இஸ், நம்மள வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுக்கிறாங்க, லைவ் எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில நம்ம பயணிச்சது பூரா அவங்களுக்கு தெரியணும். ஒவ்வொரு வீடியோவா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன் ஒழிய அதை நீங்களே நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்க டாட்ஸ். நான் எந்த இடத்துலயுமே டாட்ஸை கனெக்ட் பண்ணி திஸ் இஸ் ஹூ ஐ அம் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல. அதே மாதிரி ரியாஸை பத்தியும் நிறைய வீடியோஸ்ல மைபி பேசியிருப்பேன். ஸோ அதுவுமே கோர்வையா இல்ல. யூ ஆல் நோ ரியாஸ் இஸ் மை ட்ரீம் கேரக்டர். அந்த எனர்ஜிக்கு ரியாஸ் பேர் கொடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஐ வாண்ட் டு டெல் who I am, who is my Riyas, and how was it beautiful love story, how was the experience, and how it became a successful love story. I want to tell all these to you. Union story next videos la varum. So இதோட சேர்ந்து எதை சொல்லணும், உங்களுக்கு எதை உணர்த்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, so this is how it spans out. இந்த ட்வின் டைம் ஜர்னி இப்படிதான் இருக்கும். this is how it spans out. சோ நீங்க கால் செஷனுக்கு வரும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும்ல, நீங்க யாராக இருக்கிறீர்கள் அப்படிங்கிற கிளாரிட்டி. சோ அதையும் சேர்த்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சோ ஒவ்வொரு வீடியோவா பொறுமையா பார்ப்போம். இப்ப எப்படி இந்த சிமெண்ட்டுக்கு நடுவில் கூட ஹாயா உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், அந்த மாதிரி உட்காந்து பொறுமையா பார்ப்போம். ஓகே, சோ இப்ப ரியாஸ் யாரு அப்படின்னா, சின்ன வயசுல வந்து எனக்கு எங்க அண்ணன் இருந்தான். ஓகே, எங்க அண்ணன் வந்து எப்படின்னா, நானும் எங்க அண்ணனும் பயங்கர க்ளோஸ். எக்ஸாக்டா 1 year தான் டிஃபரன்ஸ் எனக்கு எங்க அண்ணனுக்கும். பயங்கர க்ளோஸ். எல்லாரும் எப்படி கூப்பிடுவாங்கன்னா, நாங்க போனோம்னா ஸ்ட்ரீட்ல நடந்தோம்னா என்ன 2 பேரும் ட்வின்ஸான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஹைட், ஹீட், ஃபேஸ் கட் எல்லாமே. ஏன்னா எங்க அப்பாவும் அம்மாவும் வந்து கன்சாங்கினஸ் மேரேஜ் இல்லையா, ரிலேட்டிவ்ஸ். அதனால ஒரே மாதிரி இருக்கும் எங்களுக்கு மூஞ்சி உட்பட. சோ ட்வின்ஸான்னு தான் கேட்பாங்க சின்ன வயசுல இருந்து. நான் தலை குளிச்சேன்னா எங்க அண்ணன் வாசப்படியிலே உட்காந்துருப்பான், அந்த பாத்ரூமோட வாசப்படியிலே உட்காந்துருப்பான். அழுகாதப்பா அண்ணன் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு we were so intimate, so close. எப்பன்னா விவரம் தெரியாத வயசுல. சோ 2 பேரும் சேர்ந்துதான் சாப்பிடுவோம். 2 பேரும் எங்க அம்மா வந்து 2 பேருக்கு நடுவுல பார்ஷியாலிட்டி காமிக்கல. ஏன்னா எங்க அம்மாக்கு என்ன பயம்னா, பொண்ணு அதிகமா கொஞ்சிட்டானா பையன் ஏங்கி போயிடுவானா, பையன் அதிகமா கொஞ்சிட்டோம்னா பொண்ணு ஏங்கி போயிடுவாங்க. இதுக்கு மேல எங்க அக்கா ஒண்ணு இருக்குது, 3 வருஷத்துக்கு மூத்தது எனக்கு. எங்க அம்மா கட்டுக்காது. அது தானே வளர்ந்துச்சு, தானே விளையாண்டுச்சு, தானே படிச்சிச்சு, தானே மெச்சூர் ஆயிடுச்சு. அந்த மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் பொண்ணு இல்ல பொறுப்பு. சோ ஓகே, எங்க 2 பேரும் மாங்கு எங்க அம்மா விழுந்து வந்துச்சு. ஓகே, சோ திஸ் இஸ் ஹவ் ரியாஸ் அப்படிங்கிற கேரக்டர் எப்படி உருவாச்சு. எங்க அண்ணன் கூட நான் ரொம்ப க்ளோஸ். எங்க அண்ணன் ஸ்கூல் போயிட்டான், எல்கேஜி யூகேஜி போயிட்டான். யூகேஜி போயிட்டான். யூகேஜி போயிட்டான். நான் அவன் கூட சாப்பிட்டு பழக்கம் எனக்கு. சோ அதனால எங்க அம்மா கிட்ட என்ன சொல்ல, நான் வீட்டுல சாப்பிட மாட்டேன், நான் எங்க அண்ணன் கூட தான் போய் சாப்பிடுவேன். எப்போ இது நான் இத்துட்டு கூண்டா இருக்கும்போது எங்க அண்ணன் எல்கேஜி படிக்கிறான், நான் வீட்டுல பால்வாடி அந்த ஸ்டேஜ்ல இருக்கிற பொண்ணு. அழுகு எங்க அம்மா டிஃபன் கேரியிலயும் தூக்கிக்கிட்டு என்னையும் தூக்கி இடுக்கிக்கிட்டு அந்த லஞ்ச் பாக்ஸ்க்குள்ள பெரிய பெரிய டவல் எடுத்து உள்ள மடிச்சு வச்சுட்டு லொங்கு ஸ்கூலுக்கு நடந்து வரும் பாவம். எங்க அண்ணனுக்கு எனக்கு எல்லாம் ஒன்னா உட்கார வச்சு சாப்பாடு ஊட்டிட்டு திருப்பி என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வரும். சோ திஸ் க்ளோஸ் வி வேர். அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கல எல்லாம். சோ எங்க அண்ணன் யூகேஜிக்கு போயிட்டா, அதே ஸ்கூல்ல எல்கேஜி ஜாயின் பண்ணா அந்த எல்கேஜிக்குள்ள எங்க அண்ணன் கூட சேர்ந்து தான் உட்காந்து சாப்பிடுவேன். he was in யூகேஜி, நான் I was in எல்கேஜி. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் எல்லாம் போகும்போது அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே கிளாஸ்ல உட்காந்து சாப்பிட கூட அலோவ் பண்ணல, நீ போய் உன் கிளாஸ்ல உட்காந்து சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி துரத்தி விட்டுவான். சோ அந்த திருண்டு வயசுல இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு, I feel so heartbroken. இன்னும் அண்ணன் கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிட விட மாட்டேங்கிறான். பிகாஸ் என்னுடைய மொத்த உலகமே அவனா தான் இருந்துச்சு. வீட்டுல விளையாண்டா அவன் கூட தான் சேர்ந்து விளையாடுவேன், வீட்டுல அரட்டை பண்ணா அவன் கூட தான் சேர்ந்து அரட்டை பண்ணுவேன், சாப்பிட்டா அவன் கூட தான் சாப்பிடுவேன். இட் வாஸ் லைக் தட். சோ இது வந்து என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா நானே விலக ஆரம்பிச்சிட்டேன். சோ என் கிளாஸ்ல அப்படிங்கும்போது நான் படிச்சது வந்து ஒரு பிராமின் ஸ்கூல். சோ யூஸ்வலா அந்த கேங்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ஐ நெவர் லைக் தோஸ் கேங்ஸ். அந்த சின்ன வயசுல எனக்கான அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஒண்ணு இருந்துச்சு. சோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, எங்க அண்ணனே அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஒரு ஸ்டேஜ்ல மீட் பண்ணல அப்படிங்கிறது ஐ கேம் அவுட் ஆஃப் இட். நம்மளோட அஃபெக்ஷன்ல தான் போய் அட்டாச் ஆயிக்கிறோம் அப்படிங்கறதுல எல்லாம் நம்ம ஏன் தேடி போகணும். அந்த சின்ன வயசுல எனக்கு இதெல்லாம் நம்ம ஏன் தேடி போகணும் அண்ணான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் லெஃப்ட் அவுட். சோ அப்ப இருந்து எப்படி இருப்பேன்னா, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு நினைச்சுவேன். அப்போதான் இமேஜினேஷன், கற்பனை இதெல்லாம் எனக்கு தெரியாது.
நம்ம கூட ஒரு குட்டி பையன் இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல நினைப்பேன். ஐயோ எனக்கு ஹிந்தியே பிடிக்காதுப்பா. நான் படிச்ச ஸ்கூல்ல கம்பல்சரி ஹிந்தி உண்டு. அந்த ஹிந்திங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து நான் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் பாத்தீங்களா. நான் ஃபர்ஸ்ட் வரைக்கும் தான் ஒரு ஸ்கூல்ல படிச்சேன், எங்க அண்ணனோட ஸ்கூல்ல. கஷ்டப்பட்டேன் பாத்தீங்களா. அப்பதான் யோசிச்சேன், சார் ஒரு முஸ்லீம் பையனா இருந்தா, அப்பதான் அந்த நார்த் இந்தியா அதெல்லாம் நான் ஐ டென்ட் திங்க் ஆஃப். ஒரு முஸ்லீம் பையனா இருந்தா கண்டிப்பா எப்படின்னாலும் உனக்கு ஹிந்தி தெரியும். அவன் வந்து ஹிந்தியவே எனக்கு தமிழ்ல சொல்லி கொடுத்து, அதாவது ஹிந்தியவே தமிழா சொல்லி கொடுத்து எனக்கு புரிய வச்சிருவான்ல, எனக்கு ஈஸியா இருக்கும்ல படிக்க அப்படின்னு நினைச்சேன். சோ இட் ஸ்டார்டட் லைக் தட். அந்த ரியாஸ்ங்கிற கதாபாத்திரம் அப்படிதான் உருவாக ஆரம்பிச்சது. சோ எனக்கு எப்படி பிடிக்கும், அவன் எல்லாம் கிளாஸ்ல லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட். அவன் வந்து சோ நம்ம கற்பனையிலே எப்படி உருவாக்கி வச்சிருந்தோம்னா, ரியாஸ் இஸ் a person who is very very studious person, is very talented, கிளாஸ்ல ஃபர்ஸ்ட், நம்ம லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட். கிளாஸ்ல ஃபர்ஸ்ட். சோ அது எதுக்கு எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு வேணும்ல ஒரு ஆள், அதனால அப்படி எல்லாம் உருவாக்கி வச்சிருக்கோம். ஓகே, பட் ஸ்டில் எதுக்காக அந்த முஸ்லீம் கையா நான் உருவாக்குனேன் அப்படின்னா, பிராமின் ஸ்கூல் எப்படின்னாலும் அவங்க தான் ஒண்ணு சேருவாங்க, ஏன்னா எனத்தோட சேரும். லெஃப்ட் அவுட் நானும் இருப்பேன், லெஃப்ட் அவுட் அவனும் இருப்பான். சோ அப்ப இன்னொன்னு ஹிந்தி தெரியும், எனக்கு சொல்லி கொடுக்கலாம்ல. சோ ஹோம்ஒர்க் 2 பேரும் சேர்ந்து எழுதலாம். அவன் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப சூப்பரா இருக்கும், எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் எழுதுறது சொல்லி கொடுப்பான். இதெல்லாம் வந்து இட் வாஸ் மை திங்கிங். ஏன்னா இதெல்லாம் எங்க அண்ணன் கிட்ட இருந்த எதிர்பார்ப்பு எனக்கு. ஓகே, சோ இது எல்லாமே இட் ஆல் டர்ன்ட் அவுட் டுவர்ட்ஸ் ரியாஸ். இப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கொஞ்சமா இட் ஸ்டார்டட் டெவலப்பிங். ஸ்கூலை விட்டு எனக்கு வீட்டுக்கு போறதுக்கு பிடிக்காது. ஏன்னா ஸ்கூல்ல தானே ரியாஸ் இருக்கான், வீட்டுக்கு போயிட்டா ரியாஸ் இருக்க மாட்டாங்க. தட்டா பிடிச்சு விளையாடுவேன். தட்டா பிடிச்சு விளையாடும் போது கூட ரியாஸ் கூட இருந்தா. சோ இது எல்லாமே நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா, அப்போ ரியாஸுக்குலாம் நான் பேர் வைக்கல. ஒரு எனக்கு பிடிச்ச சின்ன பையன் என் கூட இருக்கான், என் கிளாஸ்மேட், என் கூடயே சுத்திட்டு தெரியணும். நான் மட்டும்தான் அவனுக்கு உலகம், என்னுடைய சந்தோஷம் தான் அவனோட சந்தோஷம். சோ திஸ் இஸ் ஹவ் ஐ கிரியேட்டட் தட் ட்ரீம் பர்சனாலிட்டி. ஓகேயா, கியூட்டா இருப்பான், குட்டியா இருப்பான். சோ இது தாண்டி என்னெல்லாம் எனக்கு கற்பனை இருந்துச்சு அப்படின்னா, அவனுக்கு எங்க கிளாஸ் ரூம் இருக்கு, ரியல்ல நான் படிச்ச ஸ்கூல்ல கிளாஸ் ரூம் இருக்கு. 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட்லாம் அந்த கிளாஸ் ரூமுக்கு பின்னாடி ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்துக்கு சிமெண்ட்ல ஒரு மேடை கட்டி வச்சிருக்காங்க. அந்த மேடையில ஒரு ஆயமா கொண்டு வந்து உடஞ்ச பிள்ளையார வச்சிருக்கு. ஓகேயா, அந்த பிள்ளையாருக்கு டெய்லி அந்த ஆயமா அந்த புல்லு வெட்டுறாள் ஒருத்தர் வருவான். அந்த புல்லு வெட்டுறாள் என்ன பண்ணுவான், டெய்லி புல்லெல்லாம் கட் பண்ணிட்டு பைப் இருக்கும், அந்த பைப்ல தண்ணி விடுவாங்க புல்லுக்கெல்லாம். அது அந்த பிள்ளையார வேற குளிப்பாட்டிட்டு இந்த ஆயமா என்ன பண்ணும், டெய்லி மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு வந்து திறந்து வைக்கும். நானும் ரியாசும் என்ன பண்ணுவோம்னா, எக்ஸாம் வரும்போது பேடு, எங்க 2 பேரும் பேடு பென்சில், அப்பெல்லாம் பேனா கிடையாது, 5வது வரைக்கும் பென்சில் தானே, தூக்கி போய் சாமி முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டு நல்லா எக்ஸாம் எழுதட்டும். எனக்கு தெரியும் எப்படின்னா நான் லாஸ்ட்ல தான் ஃபர்ஸ்ட் வருவேன். அவன் வந்து படிப்ஸ், பயங்கர படிப்ஸ். நான் கிண்டல் பண்ணி, நீ எல்லாம் இருக்கிற சாமி கும்பிடுறேன், நான் சாமி கும்பிட்டா ஒரு அர்த்தம் இருக்கு. ஓகே, நீ சாமி கும்பிட்டு நானும் சாமி கும்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாமி கும்பிட்டுட்டு, அந்த யூஸ்வலா அம்மா கூட எல்லாம் கோயிலுக்கு போனா குங்குமம் வைக்கிற பழக்கம், விபூதி வைக்கிற பழக்கம் எல்லாம் இருக்கும்ல, அந்த மஞ்சள் குங்குமம் எல்லாம் எடுத்து வச்சு எக்ஸாம்க்கு வரும். ரொம்ப சின்சியரா எழுத, பாதி எக்ஸாம் எழுதி நிமிந்து பார்ப்பேன். இவன் அப்படியே சின்சியர் சிகாமணி மாதிரி வந்து எக்ஸாம் ஒன்று எழுதிட்டு இருப்பான். So that is how he is. இது எல்லாமே என்னுடைய கற்பனையிலேயே நான் பார்த்த ரசிச்ச காட்சிகள். கற்பனைக்குள்ளேயே இருக்கு. நான் எக்ஸாம் எழுதும் போதே ரியாஸ் எக்ஸாம் எழுதுனா இப்படித்தானே எழுதுவா அப்படின்னு நம்ம நினைச்சு பாக்குறோம்ல, அந்த நினைச்சு பாக்குற கற்பனை காட்சிகள். இன்னொன்னு, ரியாஸ் வந்து என்னோட ஸ்ட்ரீட்லயே தான் இருப்பான். He is a person who walks more. நான் வந்து சின்ன வயசுல இருந்தே லக்ஸரி பேபி. ஒரு வயசு வரைக்கும் ரிக்ஷா வச்சிருந்தாங்க. சோ எனக்கு ரிக்ஷால போகும்போது அவன் நடந்து போறது பாக்குறதுக்கு ஆசையா இருக்கும். அவன் கூட நம்மளும் நடந்து போனா நல்லா இருக்கும்ல நினைப்பேன். ஆனா நடக்கிறதுக்கு சோம்பேறி. சோ he was, ஆனா எனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வச்சு அவனை உருவாக்குனேன் நான். சோ he is a guy who walks. அதனால எவ்வளவு வெயிட்டா இருந்தாலும் அவன் தூக்கிட்டு நடப்பான். சோ இதெல்லாமே எங்க அந்த ரிக்ஷால உட்காந்துட்டு அந்த சீன் ஓடும். அவன் நடந்து போனா எவ்வளவு அழகா இருக்கும். நான் அவனை பார்த்துட்டே வீடு வரைக்கும் போயிடுவேன்ல. சோ திஸ் இஸ் ஆல் இஸ் மை ட்ரீம்ஸ். ஓகேயா, அதுக்கப்புறம் அவன் எழுதுறது அவ்வளவு அழகா எழுதுவான். அப்ப நான் நினைப்பேன், இவ்வளவு கன்றாவியா எழுதுறோமே நம்ம பேனா பிடிக்கிறதுக்கு, நம்ம பென்சில் பிடிக்கிறதுக்கு எப்படி பிடிக்கணும், எந்த கிராஸ்ப்ல பிடிக்கணும், எந்த இடத்துல சுழிக்கணும், இதெல்லாம் நமக்கு ஒரு ஆள் சொல்லி கொடுத்தா நம்மளும் எவ்வளவு அழகா எழுதும். ஏன்னா என்னோட பேரண்ட்ஸ்க்கு they don't have time to sit and spend time with me. ஓகே, மிஸ் சொல்லி கொடுக்கறதா மண்டையில ஏறாது இல்ல. சோ இதெல்லாம் யோசிச்சு நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, நானே அந்த மாதிரி எல்லாம் அவ இருந்து இப்படிதானே சொல்லி கொடுத்துருப்பான், நானே அந்த மாதிரி எழுத ஆரம்பிச்சேன். மை ஹேண்ட் ரைட்டிங் எங்க வீட்லயே வச்சு மை ஹேண்ட் ரைட்டிங் யூஸ் டு பி தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஹேண்ட் ரைட்டிங் இப்போ வரைக்கும். சோ இதெல்லாம் நானே கத்துக்கிட்டேன். அதே மாதிரி ஸ்கூல் முடிஞ்சதுன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும் எங்க ஸ்கூல்ல முன்னாடி, இப்படி சைட்ல தனியா வச்சிருப்பாங்க. நான் போற வர பாதையில எல்லாம் இருக்கக்கூடாது. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கீழே நிறைய தட்டா இருக்கும். அந்த சீசன்ல போய் தட்டம் பிடிச்சு விளையாடுவேன். அப்ப யோசிப்பேன், தட்டம் பிடிக்கிறது கூட நம்மளுக்கு ஒரு கம்பானியன் இல்லாம போயிட்டானே. சப்போஸ் நம்மளோட ஃப்ரெண்ட் இருந்தானே இப்ப நம்ம கூட தட்டம் பிடிச்சு அந்த கல்லு தூக்கி விளையாண்டுருக்கலாம்ல. இதெல்லாம் கற்பனை 5வது வரைக்கும். ஓகேயா, சோ 6வதுல போய் இன்னொரு ஸ்கூல்ல சேர்ந்துட்டேன். சோ 6வதுல இன்னொரு ஸ்கூல்ல சேர்ந்தப்ப அது எங்க அக்கா படிக்கிற ஸ்கூல். ஏன்னா எங்க அக்கா 8th, அப்ப ஏஜ் அட்டன் பண்ணிட்டா. அவ கூட துணைக்கு போறதுக்கு ஒரு ஆள் வேணும். சோ நான் 6வதுல எனக்கு ஸ்கூல்ல மாறிட்டாங்க. பட் ஐ ஃபீல் ஹாப்பி. ஒரு பெரிய தலைவலி இல்லடா, ஆனா படிச்ச ஸ்கூலுக்கே திருப்பி போயிட்டு இருக்க வேணாம், அந்த ஒரு கவலையை சுமந்துட்டே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு
6th போனோம், 5th வரைக்கும் நானும் அந்த கற்பனை கதாபாத்திரம் அவ்வளவு க்ளோஸ். ஏன்னா எல்லா டைமும் அவனையே நான் நினைச்சிட்டு இருக்கேன், அவன் கூடயே தான் இருக்கிறேன், அவன் டிஃபன் பாக்ஸ் புடுங்கி சாப்பிடுறது இதெல்லாம் எனக்கு ஆசை இருந்துச்சு. ஏன்னா ஐ யூஸ்ட் டு சிட் அலோன், ரொம்ப தனியா உட்காந்து நானா சாப்பிட்டுட்டு இருப்பேன் எங்க அம்மா கொடுத்த தயிர் சாதத்தை. அப்ப நான் நினைச்சு பார்ப்பேன் டெய்லி எங்க வீட்டுல தயிர் சாதம் தான், ஏன்னா அதான் ஈஸி கிண்டுறதுக்கு. எப்பயாவது உருளைக்கிழங்கு குருமா குழம்பு, சுண்டல் குழம்பு இதெல்லாம் எப்பயாச்சு. காலையில எந்திரிச்சது ஸ்கூலுக்கு போறதுக்குள்ள ஈஸியா செய்ய முடியும் தயிர் சாதம், ஊறுகாய், இல்ல தயிர் சாதம் சோயாபீன்ஸ், தயிர் சாதம் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி. சோ அப்ப நான் நினைச்சு பார்ப்பேன், ஒரு முஸ்லீம் பையனா இருந்தா எனக்கு நான்வெஜ் பயங்கர பைத்தியம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான்வெஜ். அது வேற நினைச்சுப்பேன், முஸ்லீம் பையனா இருந்தா எப்படியோ உங்க வீட்டுல டெய்லி நான்வெஜ் தானே சமைப்பாங்க, அதுவும் மட்டன் தான் கண்டிப்பா. ஏன்னா எனக்கு மட்டன் பிடிக்கும், மட்டன் தான் கண்டிப்பா எடுப்பாங்க, கொத்துக்கறி வச்சு சப்பாத்தி தானே செய்வாங்க. சப்போஸ் எனக்கு முஸ்லீம் ஃப்ரெண்ட் இருந்திருந்தான்னா, அது அந்த கற்பனை கதாபாத்திரம் இருந்தா ஏன் டிஃபன் பாக்ஸ் கொடுத்து அவன் டிஃபன் பாக்ஸ் பிடிக்கும் நான் உட்காந்து சாப்பிடலாம்ல. சோ இதெல்லாம் ஐ யூஸ்ட் டு ட்ரீம் அண்ட் இமேஜின். ட்ரீம் அண்ட் இமேஜின் இப்படிதான் என்னுடைய ரியாஸ் சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பெருசா வளர்ந்தான். ஓகே, இப்ப 5வது ஸ்கூல் மாத்திட்டாங்களா, ஸ்கூல் மாத்தினதுக்கு அப்புறம் இப்ப 5வது வரைக்கும் நான் படிச்ச ஸ்கூலு இட்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, கம்ப்ளீட் பிராமின் ஸ்கூலு. அதனுடைய ஸ்டாண்டர்ட்ஸே இப்படி இருக்கும். ஓகே, இப்ப போயிருக்க ஸ்கூல் இப்படி ஸ்டேட் போர்ட் ஸ்கூலு, எல்லா சாமானிய மக்கள் லோவர் மிடில் கிளாஸ் பீப்புள் படிக்கிற, அந்த லோவர் மிடில் கிளாஸ் பீப்புளோட பிள்ளைங்க எல்லாம் படிக்கிற ஸ்கூல். எங்க அக்காக்கு தான் தனி ராஜ்யமாச்சு, அவளுக்கு அப்படிதான் பிடிக்கும். சத்துணவுல போய் சாப்பாடு வாங்கி சாப்பிட, சுத்தி தெரிய அவளுக்கு she is a person who shaped herself. அந்த மாதிரி எங்க அக்கா. சோ அதனால நான் சத்துணவுல எல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்ப்பா, என்னால அதெல்லாம் முடியாது. நான் ஆரம்பத்திலே சொல்றேன் லக்ஸரி பேபி. ஓகே, அது born with silver spoon. அந்த மாதிரி தான் எங்க வீட்டுல வளர்த்தாங்க. இப்படி இருக்க டம்ளர் இப்படி மாத்தி கூட வைக்க மாட்டேன். 6வதுல இருந்து எனக்கு எப்படி வரும்னா, என்னோட லஞ்ச் டைம் 1 மணிக்கு டிஃபன் கேரியல் 12:55 என் கிளாஸ் வாசல்ல வந்து வச்சுட்டு போவாங்க. சுட சுட இருக்கும் கேரியல், டிஃபன் பாக்ஸ் கேரியல், சாப்பாடு, ரசம், தயிர், சாம்பார், காய் எல்லாமே இருக்கும். அந்த லஞ்ச் பேக்ல அந்த ஒரு தாத்தா முந்தி வருவாரு, அவர் சைக்கிள் வச்சிருப்பாரு, சைக்கிள் பின்னாடி ஒரு பெரிய கூட வச்சிருப்பாரு, அவர்கிட்ட லஞ்ச் கொடுத்து விடுவாங்க எங்க அம்மா. எனக்கு கொடுத்து ஒரு அப்பாக்கு எடுத்துட்டு போகணும் அந்த மாதிரி. சோ இதுல எங்க அக்காவும் எங்க அண்ணனுக்கும் இது கிடையாது, எனக்கு மட்டும் தான். ஏன்னா அந்த அளவுக்கு நான் செல்லமா வளர்ந்து போட்டு வீட்டுல. ஆனா கடைசியில எப்படி சொல்றது, அதுதான் சொல்றேன், பேரண்ட்ஸ் ஆல்வேஸ் கிவ்ஸ் அவங்களோட பெஸ்ட் தான் கொடுக்குறாங்க. ஆனா அது நிறைவா ஆக்கிக்கிறோமா இல்லையாங்கிறது நம்மளுக்கு தான் அது பெஸ்டா தெரிய மாட்டேங்குது. ஓகேயா, சோ லீவிங் ஆல் தீஸ் அபார்ட், ரியா ஸ்டோரி போறோம். சோ 6th இருந்து ஸ்கூல் மாத்திட்டாங்களா, ஸ்கூல் மாத்திட்டாங்கன்னா இங்க வந்து சேர்ந்த பசங்க எல்லாம் எப்படின்னா தேர் ஆல் லைக் மெட்ரிகுலேஷன்ல இருந்து வந்த பொண்ணு, ரொம்ப நாலேஜ் இருக்கும் போல. இங்கிலீஷ் வேற, அங்க படிச்ச இங்கிலீஷா, இது வந்து ஸ்டேட் போர்டு. ஓகே, இங்க பேசுற இந்த இங்கிலீஷை கேட்டே வந்து ஐயோ இந்த பொண்ணு ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட்ஸா இருக்குமோ, இந்த பொண்ணு ரொம்ப அதிகமா படிக்குமோ, நல்லா படிக்கும், இவ்வளவு டவுட் இருந்தவங்களுக்கு அதில் தெரியாதுல்ல நான் மெட்ரிகுலேஷன்ல லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட். சரி நம்ம தான் அந்த சீன் போடுவோமே, எத்தனை நாளைக்கு கற்பனையிலேயே வாழ்றது. இப்படி இந்த பசங்களோட க்ளோஸ் ஆகல, இந்த பசங்களோட அரட்டை அடிக்க அடிக்க, இந்த பசங்க கிட்ட நிறைய பேச பேச, இந்த பசங்களுக்கு எல்லாம் இன்னொரு ஒரு வீக்னஸ் இருந்துச்சு. என்னன்னா மிஸ் சொல்லி கொடுத்தோடனே புரியாது, கிராஸ்பிங் பவர் கம்மி. என்ன பண்ணுவாங்களா, எல்லாமே நம்ம 4 மணிக்கு ஸ்கூல் முடியுதுன்னா ஸ்கூல் முடிஞ்சு 6 மணி வரைக்கும் ஆட்டம் போடுவோம். வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுல பேக் எல்லாம் கழட்டி போட்டு, யூனிஃபார்ம் எல்லாம் கழட்டி போட்டு, எங்க போது ஒரு ஷூ எங்க போது ஷார்ட்ஸ்னே தெரியாது, எல்லாம் கழட்டி போட்டு அம்மா வந்து டீ காஃபி போட்டு வச்சிருக்கோம், ஸ்நாக்ஸ் வச்சிருக்கோம், ரெடியா வச்சிருக்கோம். அதெல்லாம் எங்க அப்பா வந்துட்டு அதிகாரமா கேட்டு வாங்கி சாப்பிட்டு ஓடி போய் 6 மணி வரைக்கும் நான் எங்க கேட்டே தெரியாது. ஒரு நிமிஷம் லேட் ஆச்சுனாலும் குச்சி வச்சுட்டு வாசல்ல நிக்க எங்க அம்மா ஹிட்லர் மாதிரி எகிரி போனேன். ஆனா 6 மணி வரைக்கும் தேட்டா எங்க கேட்டே தெரியாது. நான் அப்படி சுத்துவேன், நான் அப்படி விளையாடுவேன் நான் சின்ன வயசுல. சோ 6 மணிக்கு வந்தேன்னா இந்த பசங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எங்க வீட்டுக்கு வந்து அசம்பிள் ஆவாங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கூல்ல மிஸ் சொல்லி கொடுத்தாங்களா, அதுக்கு அப்புறமா திருப்பி வீட்டுக்கு வந்து எல்லா சப்ஜெக்டும் ஒரு தடவை வாசிச்சு அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதுல எனக்கு மனப்பாடமாயிரும், அவங்களுக்கு மனப்பாடமாயிரும், புரிஞ்சிடும். சோ எங்க அம்மா இதெல்லாம் கவனிக்கும். சரி புள்ள படிச்சுட்டா, எப்படியோ படிச்சுட்டா, இல்ல முடிஞ்சு போச்சு, அன்னன்னைக்கு பாடத்தை அன்னன்னைக்கு படிச்சிருந்தேன். சோ அப்போ அசைன்மெண்ட் எழுதுனால என்னோட அசைன்மெண்ட் தான் தி பெஸ்ட் அசைன்மெண்டா இருக்கும். சோ என்கிட்ட கதை கேட்டு எழுதுறாங்க, எல்லாரும் ஓரளவுக்கு நல்லதா அசைன்மெண்ட் எழுதுவாங்க. சோ வி ஆல் பிகேம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் we were not close but we were friends. ஓகே, சோ அந்த புரிதல் இருக்கும். ஒன்னாதான் சைக்கிள் ஸ்கூலுக்கு போவோம், ஒன்னா வீட்டுக்கு வருவோம், தெருவையே அடைச்சிக்கிட்டு போவோம், எல்லாரும் திட்டுவாங்க எங்களை. படத்துக்கு போவோம் நிறைய, எங்க அம்மா அப்பாக்கே தெரியும் we all 10 or together அப்படின்ற மாதிரி. சோ இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருந்துச்சு. பட் I could not become close with anybody. ஏன்னா அவங்க கிட்ட எல்லாம் பேசுறேன், பழகுறேன், எல்லாமே இருக்கு, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லைன்னா இட் இஸ் ஆல் குட். ஆனா எனக்கான ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு எதிர்பார்த்தா நோ ஒன் இஸ் ஃபிட். அதனால எனக்கு ஸ்கூல் முடியிற வரைக்குமே, 12வது முடியிற வரைக்குமே ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் எனிதிங். ஆனா 12வதுல பெரிய ஒரு ஆட்டம் பாம்பு வெடிச்சது. என்னன்னா எங்க அண்ணன் 12வது முடிக்கும் போது ஸ்கூல்ல ஃபேர்வெல் நடத்தும் போது ஸ்கூல்ல ஃபேர்வெல் நடத்தி வச்சாங்க. ஓகே, அதனால எங்க அப்பா அம்மா வந்து எங்க அண்ணன் அனுப்பிச்சிட்டாங்க, இன்னொன்னு அவன் பையன், அதனால அனுப்பிச்சு வச்சாங்க. எங்க ஸ்டேட் போர்ட்ல ஸ்கூல்ல ஃபேர்வெல் நடத்த முடியாதுன்னு மறுத்துட்டாங்க. அதனால ஸ்டூடெண்ட்ஸா சேர்ந்து நடத்தினாங்க. எங்க அம்மா ஸ்டூடெண்ட்ஸா சேர்ந்து நடத்தின அந்த ஃபேர்வெல்க்கு என்ன அனுப்பிச்சு வைக்கல. சோ ஐ வாஸ் லைக் கிரைங். அப்போ அது பெரிய விஷயம் இல்லையா? அழுது 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 என்னோட அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து வீட்டுக்கு வரான், என்ன கூப்பிடுறதுக்கு வரான். அப்ப எங்க அம்மா சொல்றாங்க, உங்களை எல்லாம் நம்புறேன், உங்க வயசெல்லாம் நம்ப முடியாது, ஆச்சா பச்சன்னு சொன்னேன்னு அவன் சுள்ளுன்னு சூடாயிட்டான். அதுக்கப்புறம் உங்க அம்மா அலோ பண்ணலன்னா நீ வர வேண்டியது இல்லை ஐஸ்வர்யா, வீட்லயே இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானா. எனக்கு சுள்ளுன்னு ஏறிடுச்சு நெத்தி. நான் சொன்னேன் அவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க,
அவங்கள கன்வின்ஸ் பண்ணி என்ன கூட்டிட்டு போகணும்ல, நீ என்னோட ஃப்ரெண்டு தானே. அவங்க சொன்னாங்க நீ என்ன விட்டுட்டு போயிட்டேன்னா அவங்களுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம். சோ இந்த சண்டை வந்து கேம் அப். அதுக்கப்புறம் அதை நினைச்சு 12th முடிச்சதுக்கு அப்புறம் அப்ப யோசிக்கிறேன், இவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப் க்ளோஸ்னஸ் நல்லா பேசணும் சொல்லி கொடுத்தோம். அப்போதே ஆல் ஐஸ்வர்யாவுக்கு நல்லா சொல்லி கொடுக்குற திறமை இருக்குங்கிறதான் அதுக்குதான் சேர்ந்த கூட்டமே தவிர இட் வாஸ் நாட் அபவுட் ஐஸ்வர்யா நம்மளோட சர்க்கிள்குள்ள இருக்கா என்னாலும் அவளை நம்ம பாத்துக்கணுங்கிற. இட் வாஸ் நாட் லைக் தட். இல்ல தூக்கி ஏறி மனசுல இருந்து ஐ ஜஸ்ட் எல்லாம் வெளியே போயிட்டானுங்க, vanished. So yeah, this is how I am. Yeah, this is how I am. So அதுக்கப்புறம் என்னாச்சு, காலேஜ். சோ எனக்கு இன்னொன்னு என்னன்னா, அந்த 12th முடிஞ்சு காலேஜ் வரைக்கும் நான் நல்ல மார்க் எடுத்தா எங்க அப்பா இன்ஜினியரிங் கூட சீட்டுக்கு அப்ளை பண்ணிடுவாரு. ஜஸ்ட் பாஸ் 98 மார்க். 10th 100க்கு 98, 12th 200க்கு 98 மேக்ஸ்ல. இது வந்து நோட் மை பாயிண்ட். ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, வீட்டுல இருக்கிறப்போ எல்லாம் வந்து ரிலேட்டிவ்ஸ் கூட யாரு கூடயுமே நெவர் யூஸ் டு பி க்ளோஸ். என்னுடைய ஏக்கம், கவலை, கோபம், ஆத்திரம் இதெல்லாம் கவிதைகளா எழுதுற பழக்கம் எனக்கு இருந்துச்சு. சோ சின்ன வயசுல இருந்து நான் நிறைய கவிதை எழுதினேன். கவிதை கலெக்ஷனே ஒரு நோட்டு வச்சிருந்தேன். என்ன பண்ணேன்னு கேளுங்க. அந்த 12th லீவ்ல என்னோட கவிதை கலெக்ஷன் எல்லாம் எடுத்துட்டு போய் எனக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள் கிட்ட கொடுத்து தினமலர்ல போய் அது கவிதை புக்கா அப்பவே வந்து நான் ரிலீஸ் பண்ணேன். அவங்ககிட்ட கொடுத்து அவங்க மிச்ச வேலையில அவங்க பார்த்து புக்கா ரிலீஸ் பண்ணாங்க. ஆன் தி மேற்பார்வை, சூப்பர்விஷன் ஆஃப் தட் அங்கிள் அப்படின்னு போட்டு ஐ ஃபெல் சோ ஹாப்பி. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஐ வாண்டட் டு டு ஒன்லி எம்பிபிஎஸ் இல்லைன்னா வெட்டினரி படிக்கணும்னு ஆசை. ஆனா எங்க அப்பா லேடிஸ்க்கு வெட்டினரி ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ அதனால பிபிஎஸ் படிச்சேன். சோ காலேஜ் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஐ ஸ்டார்டட் ஃபீலிங் வெரி லோன்லி. ஏன்னா அந்த காலேஜ்ல யார் கூடயுமே என்னால மிங்கிள் ஆக முடியல. ஏன்னா நான் படிச்சது தெலுங்கு மைனாரிட்டி காலேஜ். எல்லாம் குவாலிட்டி எப்படின்னா, நானே லக்ஸரி பேபி, அதுங்கெல்லாம் ஹைஃபை லக்ஸரி பேபி. சோ இட் டிட் மேட்ச் அப், வைப்ரேஷன் மேட்ச் ஆகல. அதுக்கப்புறம் 3rd இயர் வந்துச்சு. சோ 5th வரைக்கும் ரியாஸ் இருந்தானா. 5th அப்புறம் நான் ஸ்கூல் மாறினப்பவே வந்து அந்த கற்பனையிலே வந்து எனக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு. ரியாஸ் வந்து எங்களோட சண்டை போடுற மாதிரி, வந்து நீ ஏன் என்ன விட்டுட்டு போன அப்படின்னு கேட்கற மாதிரி. அப்பெல்லாம் இட் வாஸ் ஒன்லி ட்ரீம்ஸ். இல்ல, இது என்னோட இமேஜினேஷன் தானே. இது ஏன் என் கூட சண்டை போடணும், எனக்கு இப்பதான் ரியாலிட்டியில ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்குல்ல. இதெல்லாம் 7th 8th நடந்த விஷயம். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்குல்ல, ஏன் ரியாஸ் வந்து நம்மளை தொல்லைப்படுத்தணும், நம்மளே உருவாக்குன ஒரு கற்பனை கதாபாத்திரம் தானே, அது ரியாலிட்டியில இல்லைன்னு தானே நம்ம ஏங்கணும். சின்ன வயசுல இருந்து நம்மள புரிஞ்சுக்கிற ஃப்ரெண்ட் இல்லைன்னு தானே ஏங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 7th 8th அந்த கற்பனைக்கிட்டே பேசுறேன். எனக்கு வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சோ நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு எல்லாம் நான் பேசுறேன் அந்த கற்பனை கிட்ட. சோ அந்த ஏஜ்ல விட்டு போன அந்த ரியாஸ், ஓகே 7th 8th விட்டு போன அந்த ரியாஸ் காலேஜ் வந்ததுக்கு அப்புறமா எனக்கு ஞாபகம் வரல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு ஞாபகம் வரல. எனக்கு ஞாபகம் வந்தது எப்போ அப்படின்னா 2009. நேத்து ஸ்டோரியிலேயே நீங்க கேட்டிருக்கீங்க 2009. எஸ், அந்த ஏக்கம். அப்பதான் திருப்பி நினைக்கிறேன், எனக்கு அந்த கற்பனை கதாபாத்திரம் இருந்திருந்தா நான் ஹாப்பியா இருந்திருப்பேன். இது எல்லாமே வந்து 2012 வரைக்கும், 12 14 வரைக்கும் until I said to my husband, இந்த மாதிரி எனக்கு ஒரு கற்பனை கதாபாத்திரம் இருக்கு, இந்த மாதிரி என் கூட 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவன் இருந்திருக்கான் அப்படின்னு எல்லாம் சொன்னேன். சோ எனக்கு என்ன ஒரு கில்ட்டி ஃபீலிங் அப்போ இருந்துச்சு அப்படின்னு சொன்னா 2009ல இருந்து ஐ வாண்டட் அ பர்சன். சோ என்னுடைய கற்பனைகளையும் கனவுகளையும் வச்சிருந்தேன். 10ல டைரி எழுத ஆரம்பிச்சேன். டைரி எழுதுனதும் 10ல விஷன்ஸ் உருவாக்குனேன். விஷன்ஸ் உருவாக்கி எனர்ஜியா வச்சிருந்தேன். அதுவும் 10ல நிஜத்துல ஆள் தேவைப்பட்டது. ஓகே, சோ நிஜத்துல ஆளை தேடும் போதுதான் ஐ ஸ்டார்டட் டு ஃபீல் கில்ட்டி. கற்பனையில கூட எப்படி நீ ஒரு ஆணை அக்செப்ட் பண்ணலாம், அந்த கில்ட்டியும் எப்படி வந்துச்சு அப்படின்னா 2009ல இருந்து 2014 வரைக்கும் 5 complete years. அப்ப நான் எவ்வளவு சோசியலி கண்டிஷன்ட் ஒரு பொண்ணா வளர்ந்துருப்பேன்னு யோசிச்சுக்கோங்க. நம்ம உண்மையிலேயே ரியாஸை தான் லவ் பண்றோம் அப்படின்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு it took 5 complete years for me. அதை நான் அக்செப்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இதுக்கு மேல நம்மளை ஏமாத்திக்க கூடாது அப்படின்னு வந்து நான் என்னோட எக்ஸ் கிட்ட சொன்னேன். என்னோட எக்ஸ் கிட்ட சொன்னா எப்படி இருக்கும், யாரா இருந்தாலும் விபரீதமா தான் இருக்கும். சோ அது வந்து it became a very big blown up fight. இந்த மாதிரிக்கெல்லாம் கூட்டிட்டு வந்து எங்க அம்மா அப்பா வீட்டுல விட்டுட்டு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் எங்க அம்மா அப்பா வந்து நீங்க ரியாஸ் மாதிரியே பாத்துக்கோங்க அப்படின்னு எங்க அம்மா அப்பா அட்வைஸ் பண்ண அப்புறம் சரி ஓகே அப்படின்னு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் he never spoke to me. அந்த ஒரு இது அவரால் தாங்கிக்க முடியல. he became completely cold and silent. அப்ப நான் என்ன சொல்றேன், ரியாஸ் கிட்ட இனிமே நீ என் வாழ்க்கையில வரவே வராத, எனக்கு நீ வேண்டாம் அப்படின்னு திருப்பி அப்பவும் தள்ளிட்டேன். 5 வருஷம் க்ளோஸா இருந்துட்டு 2009ல இருந்து 2014 வரைக்கும் அவ்வளவு க்ளோஸா இருந்துட்டு நீ தான் என்னோட உலகம் எல்லாமே. ஏன்னா கிளினிக்கையும் ரியாஸ் கூடயே தானே எடுத்துட்டு இருக்கேன். அப்பெல்லாம் கிளினிக் இருக்கு 2020 2012 கிளினிக் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சோ I was so close with him. அப்படி இருந்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டேன். நான் இதுதான் என்னுடைய நிஜம்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா ரியாஸ் அக்செப்ட் பண்றேன், என்னுடைய நிஜத்தை தான் அக்செப்ட் பண்ணிருக்கேன். ஓகேயா, என்னுடைய எக்ஸ் அக்செப்ட் பண்ணல அப்படிங்கும் போது அவங்க அக்செப்ட் பண்ணாம நம்ம எப்படி இருக்கிறது, இது தப்பு அப்படிங்கிற பார்வை தான் எனக்கு. எவ்வளவு சோசியலி கண்டிஷன் ஒரு பொண்ணா நான் இருந்திருப்பேன்னு யோசிச்சுக்கோங்க. ஓகே, சோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு நீ வேண்டவே வேண்டாம், இவ்வளவு என்னோட வாழ்க்கையே கஷ்டமாயிடும், சின்ன பின்னமாயிடும், வாழ்க்கையே புரட்டி போடுற அளவுக்கு இந்த க்ளோஸ்னஸ் இருக்கு, இந்த மெமரிஸ் எனக்கு இருக்குன்னா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஐ ஜஸ்ட் pushed him away.
அப்போ ஆனா அது வரைக்கும் நாங்க இருந்த க்ளோஸ்னஸ் எல்லா என்னோட டைரியிலும் என்னோட கண்ணீர் வரிகள் இருக்கு. எல்லாமே டெய்லி பேசிஸ்ல, டெய்லி கூட இல்ல, நிமிஷம் பேசிஸ்ல ஐ எம் எக்ஸ்பிரசிங் எவ்ரிதிங் டு ரியாஸ். அந்த அளவுக்கு க்ளோஸா இருந்துட்டு சோ என்னோட ட்ரீம்ஸ்ல எல்லாத்துலயுமே நான் என்னோட ரியாஸ் பாத்துருக்கேன். முன்னாடி இருந்த வீடியோஸ்ல எல்லாம் என்னோட ட்ரீம்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன். சோ உங்களுக்கு எல்லாமே தெரியும். ட்ரீம்ஸ் எல்லாம் திருப்பி அதே சொல்லி நான் போர் அடிக்க விரும்பல. சோ அந்த அளவுக்கு க்ளோஸா இருந்துட்டு ஐ புஷ்ட் ஹிம் அவேங்கிறது அவனால தாங்கிக்கவே முடியல. வாட் ஐ ஃபெல்ட், அந்த புஷ் பண்ணிட்டேன். ஹி வெண்ட் அவே. ஆனா எப்படின்னா தூரத்துல நின்னுட்டு ஒரு பாலைவனம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பாலைவனத்துல நடுவுல வாட்டர் பாடி இருக்கு. வாட்டர் பாடிக்கு அந்த சைடு நான் இருக்கேன், வாட்டர் பாடிக்கு அந்த சைடு அவன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவ்வளவு தூரத்துல இருந்து என்ன அவன் வாட்ச் பண்ணிட்டே இருந்தா, சைலண்டா வாட்ச் பண்ணிட்டே இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஹி இஸ் வெரி குட் பட் ஹி இஸ் கீப்பிங் ஆன் வாட்சிங். ஹி இஸ் நாட் டாக்கிங் டு மீ, ஹி இஸ் நாட் ஈவன் என்ன சொல்றது, பட் ஹி இஸ் அப்சர்விங். அப்படி அமைதியா நம்மளுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கும்ல, நம்மள பாக்குறானே, நம்மள புரிஞ்சுக்க மாட்டானா, நம்ம கிட்ட பேச மாட்டானாங்கிற அந்த ஏக்கம் இருக்கும்ல, அது எனக்குள்ள அந்த தவிப்பும் ஏக்கமும் இருக்கு. ஆனா நம்ம திருப்பி தப்பு பண்ணிடுவோமோ, அவங்க கூட க்ளோஸா போயிட்டு திருப்பி அவங்க புஷ்ஷவே பண்ணிடுவோமோ, அவனை கஷ்டப்படுத்திடுவோமோங்கிற அந்த பயமும் சேர்ந்தே எனக்குள்ள இருக்கு. இது எல்லாத்தையுமே அவன் உணர்வு பூர்வமா இஸ் ஏபிள் டு இன்டேக் தட். இப்போ எல்லாம் எனக்கு ட்வின் ஃப்ளேம் கான்செப்ட் பத்தியே தெரியாது, ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளேயே இல்ல. நான் சோஷியலி கண்டிஷன்டா வளர்க்கப்பட்ட ஒரு பொண்ணு, இவ்வளவு மன போராட்டத்துக்குள்ள இருக்கிறேன். ஓகே, தூரத்துல இருந்து அவன் அப்சர்வ் பண்றதை என்னால அந்த உணர்வு ரீதியா கண்களை மூடுனா உணர முடியுது, உள்ளார்த்தமா என்னால உணர முடியுது. பிசிக்கல் ஃபார்ம்ல அவன் எங்கேயும் பார்க்க முடியலனாலும் ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ள என்னால அப்படி உணர முடியுது. அதுக்கப்புறம் தான் அந்த பிரிவை என்னால தாங்கவே முடியல. என்ன சொல்றது, ஐ வாஸ் சோ லோன்லி அட் ஹோம். இது வந்து என்னோட மைண்டுக்குள்ள இருக்கிற விஷயம் எப்படி இருக்கு, என்னோட ரியாலிட்டியில பார்த்தா விஷயம் எப்படி இருக்குன்னா, ஒரு ஏடிஎம் போய் காசு எடுத்துட்டு வராததுக்கு சண்டை போடுற ஒரு எக்ஸ், வீட்டுல எந்த சம்பளத்துல எந்த மளிகை ஜமான போடணுங்கிறதுக்கு சண்டை போடுற ஒரு எக்ஸோட அம்மா. சோ இந்த சுச்சுவேஷன் எல்லாம் பார்த்தா ஐ வாஸ் லைக் கம்ப்ளீட்லி டர்ன் அவுட். ஓகே, அது போக ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, சண்டே ஆயிடுச்சு, நான் போய் கிளினிக்ல உட்காந்துருக்கேன். இதுக்கு முன்னாடி எனக்கு என்ன ஹேபிட் இருந்ததுன்னா, அதுக்கப்புறம் வந்து எனக்கு சூசைட் பண்ண பிடிக்கும். வீட்டுல இருந்து ஓடிடுவேன். அப்போதைக்கு எங்க கிளினிக் முன்னாடி நிறைய பஸ் போகும், அந்த தெருவழியா தான் பஸ் போகும், திருப்பதிக்கு போற பஸ் எல்லாம் போகும். சோ ஏறி ஓடிடுவேன் திருப்பதிக்கு. இங்க இருக்கேன்னு சொல்ல மாட்டேன், கிளினிக்லயே மொபைல் எல்லாம் சாவி அம்பட்டி விட்டுட்டு போயிருந்தேன். சோ ஐ வாஸ் லைக், எனக்கு அந்த ப்ரெஷர் தாங்க முடியாம, ஹேண்டில் பண்றதுக்கும் தெரியாம, என்ன பண்ணணும்னு தெரியாம இந்த இடத்துல இருந்தா இன்னும் எனக்கு ரொம்ப மனசு பாரமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, நானே என்னவோ பண்ணிக்கணும் அப்படிங்கிற பயத்துல திருப்பதி ஓடிடுவேன். திருப்பதி போய் அந்த அன்னதானத்துல உட்காந்து அன்னதானம் வாங்கி சாப்பிட்டுட்டு, கியூல உட்காந்து அன்னதானம் வாங்கி சாப்பிட்டுட்டு, மடத்திலேயே தூங்கிட்டு, அங்க இருக்க காமன் லெட்டின் பாத்ரூம் இருக்குல்ல, அது யூஸ் பண்ணிட்டு, அந்த மாதிரி எல்லாம் ஐ லிவ்ட் ஃபார் ஈவன் 3-4 days. அதுக்கப்புறம் தான் எங்க அம்மாக்கே ஃபோன் பண்ணுவேன். சோ ஐம் சேஃப், நான் இப்படிதான் இருக்கேன், இங்கதான் இருக்கேன். நிறைய போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் அந்த மாதிரி என் மேல கொடுக்கப்பட்டிருக்கு, திருப்பி வாபஸ் வாங்கப்பட்டிருக்கு. சோ அந்த மாதிரி பிச்சுட்டு ஓடி போயிடுவேன். சோ ஒரு சண்டை நடந்ததுக்கு அப்புறம் கிளினிக்ல இருந்து அப்பதான் நான் எஸ்கேப் ஆக ட்ரை பண்றேன். ஐயோ, இந்த சைடு இருந்து எக்ஸ், இந்த சைடு இருந்து எக்ஸோட அம்மா 2 பேரும் என்ன துரத்திட்டு வராங்க ரோட்ல. துரத்திட்டு வந்து எப்படி என்ன ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. நடந்து அவ்வளவு ஃபாஸ்டா நடந்து போயிட்டு இருக்கேன் ரோட்ல. நடந்து போயிட்டு இருக்கும்போது this incident was typically an incident which made me I have to live only with my Riaz. நடந்து போயிட்டு இருக்கேன் ரோட்ல, அப்படி குண்டு கட்டா என்ன கட்டி ஒரு ஆட்டோ, நான் என்ன வந்து பின்னாடி என்னோட எக்ஸ் துரத்துறாரு. அவ்வளவு ஸ்பீடா நடக்கிறேன். நான் எவ்வளவு ஸ்பீடா நடந்தா ஒரு ஆனால என் ஸ்பீடுக்கு நடக்க முடியல, அவ்வளவு கோபம், அவ்வளவு வேகம் எனக்கு. நடந்து போயிட்டு இருக்கேன், ஒரு ஆட்டோக்காரன் வேற இதுல சைடுல மெதுவா ஓட்டிட்டு போறானா. நாங்க 2 பேரும் ஆட்டோல ஏறுவோம்னு சொல்லிட்டு மெதுவா ஓட்டிட்டு போறானா. என்னோட எக்ஸ் நம்ம நேரம் அந்த ஆட்டோவை நிறுத்தி குண்டு கட்டா என்ன புடிச்சு அப்படி தூக்கி உள்ள வீசினாரு ஆட்டோக்குள்ள. வீசி என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறாரு, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு. எனக்கு அடங்க மாட்டேங்கிறா அப்படின்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது. ஆட்டோல இருந்து பிடிச்சு தரன்னு இழுத்து அந்த ஆட்டோக்காரனும் போலீஸ் ஸ்டேஷன் தான் நிறுத்திட்டு இவர் கொடுத்து 500 ரூபாய் இழுத்துட்டு வாங்கிட்டு போயிட்டான். அப்ப அந்த ஆட்டோக்காரனோட சென்ஸ் எவ்வளவு சுயநலமா இருக்கு. இதுதான் இன்னி பெங்களூர்ல இது நடந்ததெல்லாம், பெங்களூர்ல இன்னைய உலகத்தினுடைய நிலவரமே இப்படிதான் இருக்கு. அவனுக்கு காசு கிடைச்சா போதும். ஓகே, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நான் நுழைய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப என்ன பண்றது, அப்படி குண்டு கட்ட என்ன கட்டி, எனக்கு வந்து கண்ணுல நல்லா பவருங்க, கண்ணாடி படம் கண்டு தெரியாது, கண்ணாடி எல்லாம் எகிரி போச்சு, எங்கேயோ விழுந்துருச்சு, கட்டி தூக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சாரு. இந்த கொடுமையெல்லாம் நான் யார்கிட்ட சொல்றது, ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ஹெல்ப்லெஸ். யாருமே எனக்கு சப்போர்ட் கிடையாது. எங்க அம்மா அப்பா மதுரையில இருக்காங்க, நான் இருக்கிறது பெங்களூர்ல. எங்க ஓடுறது, எங்க தப்பிக்கிறது, யார ஹெல்ப் கூப்பிடுறது, யாருமே கிடையாது. ஓகே, சோ அந்த போலீஸ்காரன் அசிங்கமா பேசுறான். இந்த ஆள் கூட்டிட்டு உட்காந்துருக்கான், கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான், ஏன்னா இவருக்கு அடங்க மாட்டேங்கிறேன், இவருக்கு ஹேண்டில் பண்ண தெரியலன்னு சொல்லு. அவ்வளவு தேம்பி அழுகுறேன். நான் அழுதுட்டு அங்கேயே உட்காந்துருக்கேன். நேற்று என்னோட கம்யூனிட்டி போஸ்ட்ல பாத்துருந்தீங்கன்னா தெரியும், எங்க அம்மா அப்பா பக்கத்துல ஒருத்தர் நின்றுட்டு இருப்பாரு, ஃபுல்லா கம்ப்ளீட்டா பால் ஹெட்டா. அவர் தான் என்னோட தாய் மாமா, எங்க அம்மாவுடைய கசன் பிரதர். அவரும் அந்த சமயத்துல பெங்களூர்ல இருந்தார், இன்போசிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. சோ அவர் திடுத்துன்னு அவர் மீட்டிங் எல்லாம் விட்டுட்டு ஓடி வந்தாரு. என்னாச்சு, ஏதாச்சு, எதுக்காக இந்த அளவுக்கு அந்த பொண்ணை போட்டு பாடா பண்றீங்க, டார்ச்சர் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என்ன பண்ணாருன்னா ஒரு லாங் டிரைவ் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு என்னோட கிளினிக்கோட ஓனர் வீடு எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருந்துச்சு. அந்த வீட்டுல என்ன இறக்கி விட்டுட்டு போயிட்டு ஒரு 2 நாள் இருக்கட்டும் விட்டுட்டு போயிட்டாரு. இந்த சமயம் அந்த ஓனர் வீட்டுல உட்காந்து தேம்பி அழுகுறேன் நான். சோ அந்த சமயத்துலதான் ரியலைஸ் பண்ணேன், என்னோட ரியாஸ் இருந்திருந்தானா இதெல்லாம் நடக்கிறதுக்கு அலோவ் பண்ணிருப்பானா, இல்ல ரியாஸே என்னோட லைஃப் பார்ட்னரா இருந்தா இப்படி எல்லாம் ட்ரீட் பண்ணிருப்பானான்னு அப்பதான் ரியலைஸ் பண்றேன். ரியலைஸ் பண்ணி நான் அழுகிறதெல்லாம் ரியாஸும் உள்ள இருந்து இஸ் ஏபிள் டு ஃபீல். அவன் என்னை விட அவ்வளவு சோகமா இருக்கான், பல மடங்கு என்னை விட சோகமா இருப்பான். அப்பெல்லாம் எனக்கு இந்த மிரரிங் அது இதெல்லாம் தெரியாது, அப்ப துல்லிய கான்செப்டே தெரியாது. அப்புறம் தான் அந்த மிரரிங்க பத்தி தெரியறதுக்கு. ஓகே,
அவ்வளவு சோகமா தான். இதெல்லாம் என்னால உணர முடியுது. அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம சோ ஹெல்ப்லெஸ் அப்படி இருக்கான். அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் காலையில இருந்துச்சு வேற ஆப்ஷனே இல்லாம எத்தனை நாள் அவங்க இன்னொருத்தவங்க வீட்டுல இருக்கிறது, எங்க வீட்டுக்கு தான் போய் ஆகும் போது என்னோட எக்ஸோட வீட்டுக்கே போனேன்னா அப்பதான் மொட்டை மாடி போய் அமைதியா உட்காந்து என்னோட ரியாஸ் கிட்ட அவ்வளவு தேம்பி தேம்பி அழுது சாரி கேட்டு he never wanted to come back. சாரி கேட்டு எனக்கு நீ என் லைஃப்ல வேணும் அப்படின்னு திருப்பி ஐ ஆஸ்க்ட் him to come into my life. அதெல்லாம் கெஞ்சி அதுக்கப்புறம் he came into my life. அதுக்கப்புறம் தான் அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஐ ஸ்டார்டட் ரெஸ்பெக்டிங், ஐ ஸ்டார்டட் வேல்யூயிங், ஐ ஸ்டார்டட் இம்ப்ளிகேட்டிங் இட் இன் மை லைஃப். அப்போ ஐ ஃபெல்ட் வெரி ரிலீஃப், ஐ ஃபெல்ட் சோ ஹாப்பி. அந்த இன்டிமசி திருப்பி அந்த பழைய சின்ன வயசுல இருந்த ரியாஸ் இருந்தா இல்லையா, அதுக்கப்புறம் இந்த இடப்பட்ட 2009 இருந்து 2014 வரைக்கும் இருந்த ரியாஸ் இருந்தா இல்லையா, அந்த க்ளோஸ்னஸ் திருப்பி கொண்டு வந்துச்சு. we became so intimate, so good friends. எந்த அளவுக்குன்னா எல்லாமே சொல்லுவேன், அப்ப வரைக்கும் நான் மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன் தொணன்னு, அவனோட வாய்ஸே நான் கேட்டது இல்ல. சோ இந்த 2014 இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் ஐ ஸ்டார்டட் லிசனிங் டு ஹிஸ் கான்வர்சேஷன். அவன் என்கிட்ட என்ன பேசுறான், அவனுக்கு என்ன சொல்லணும் என்கிட்ட, அவன் என்ன கைடன்ஸ் கொடுக்குறான், இதெல்லாம் ஐ ஸ்டார்டட் லிசனிங். சோ அதுபடி நான் நடக்க தான் ஐ கம்ப்ளீட்லி கேம் டு மை ஆத்தென்டிக் செல்ஃப். ஐ ரியலைஸ்ட் திஸ் இஸ் ஹூ ஐ ஆம் அண்ட் திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு லிவ் அண்ட் திஸ் இஸ் வாட் மாஸ்க் ஐ எம் வியரிங் அப்படிங்கறதெல்லாம் அவ சொல்லதான் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கு மேல என்னால என்னை ஏமாத்திக்க முடியாம தான் ஐ கேம் டு மை மாம்ஸ் ஹவுஸ். அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் இந்த ரியா ஸ்டோரியை ஃபுல்லா எங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த ரியா ஸ்டோரியை ஃபுல்லா எனக்கு எப்படி அந்த எக்ஸ் வீட்ல இருந்து அந்த கோபம், அவங்க என்ன இப்படி மிஸ்ட்ரீட் பண்ணதெல்லாம் என்னால ஜீர்ணிக்க முடியாத ஆத்திரம், எனக்கு எப்படி அதை ரிலாக்ஸ் பண்ணும் ரிலீஸ் பண்ணும் கூட தெரியாம எழுதுனேன் அவ்வளவு எழுதுனேன். என்னோட ரியாசை பத்தின கற்பனைகள் எல்லாமே, நான் வாழ்ந்த வாழ்க்கை ஆக்சுவலா நான் எப்படி வாழணும்னு ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே எழுதி கொண்ட கடவுள் பாதத்துல சமர்ப்பணம் பண்ணிட்டேன். நீ என்ன பண்ணினாலும் சரி, இதுதான் என்னுடைய நிஜம், இனிமே இந்த நிஜத்தை தான் நான் வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா கிட்டயும் சொல்றேன், என்னைக்கா இருந்தாலும் ரியாஸ் வந்து என்ன கூட்டிட்டு போவோம். இன்னைக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் நான் மாத்தல. சோ அப்ப எங்க அம்மா கிட்ட எனக்கு கதையை பூரா சொல்றேன். சின்ன வயசுல இருந்து இப்படி பாத்துக்கிட்டான், என்ன அப்படி பாத்துக்கிட்டான். சின்ன வயசுல எங்க 2 பேருக்கு ஒரு ஹேபிட் இருக்கு, லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருவோம்ல, சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த புல்லுல வந்து படுத்து பார்த்தோம்னா மத்தியானம் உச்சி வெயிலா இருக்கும். யாருமே அந்த உச்சி வெயில அவ்வளவு ரசிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பாசா ஃபெயிலா மரம் அந்த இலையை பிடிச்சிட்டு கட் பண்ணிட்டு திருப்பி ஒட்டிக்கிச்சு அப்படின்னா அது கீழே விட்டோம்னா பிரியாம விழுந்துச்சுன்னா பாஸ் ஆயிடும். பிரிஞ்சுட்டா ஃபெயில் ஆயிடும். இந்த ஒரு ஃபெய்த் எல்லாம் சின்ன பிள்ளைல இருக்கும் தெரியுமா, நானும் ரியாஸ் நிறைய விளையாடுவோம். பாசா ஃபெயிலா இதெல்லாம் விளையாடுவோம். சோ ஆனா இன்னொரு என்னன்னா, அந்த பாசா ஃபெயிலா மரம் இருக்குல்ல, அந்த மரத்துக்கு கீழே படுத்துட்டு அந்த மரத்து வழியா சூரிய ஒளி நீங்க பாருங்களேன், அந்த சூரிய ஒளியை என்னமோ கோல்டன் தங்கத்தை காட்சி உருட்டி ஊத்துனா எப்படி கோல்டன் ரேயா விழுகும், அந்த மாதிரி அந்த சூரிய ஒளி தெரியும். அந்த மரத்தினுடைய கேப்ல அப்படி மேல இருந்து கீழே ஒளி விழுகிற மாதிரி தெரியும். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2 பேரும் சேர்ந்து உட்காந்து ரசிப்போம். இதெல்லாம் வந்து எனக்கு இருக்கிற வித்தியாசமான குணம்னு எனக்கு தெரியல. என் கூட சேர்ந்து ரசிக்கிறதுக்கு யாரும் இல்ல. அதை நான் சொன்னாலும் பைத்தியக்காரின் வேற சொல்லுவாங்க, இல்ல இதெல்லாமா ரசிப்ப அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசுவாங்க. நம்ம கூட நம்ம வைப்ரேஷன்லயே இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா நம்ம கூட சேர்ந்து நம்ம பண்ற லூசு தரத்தை எல்லாம் சேர்ந்து பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும்ல, அந்த மாதிரி ரியாசை நினைச்சு வைப்பேன். அதனால சோ ரியாசும் நானும் சேர்ந்து அதெல்லாம் பாக்குற மாதிரி எல்லாம் நிறைய கற்பனை உண்டு. அதே மாதிரி வீட்டுல ஏதோ ஒரு திட்டு வாங்கி போறேன், மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னா என்னோட மூஞ்சி உம்முன்னு பாக்குறதுக்கே அவனுக்கு பிடிக்காது. ஏதோ ஒண்ணு சொல்லி எனக்கு சந்தோஷப்படுத்தணும். அவனுக்கு நல்லா தெரியும் பொய் கதை சொல்லிதான் என்ன சந்தோஷப்படுத்துவான். எனக்கும் கேட்டதுக்கு அப்புறம் தெரியும் அவன் போய் தான் சொல்றான்னு. ஆனாலும் என்னன்னா அட்லாஸ்ட் என்ன வேணும், நீ சிரிக்கணும், எனக்கு அது போதும். சோ அவனுடைய உலகமே நானாக மட்டும்தான் இருந்தேன். அதே மாதிரி என்னுடைய உலகமும் ரியாஸாக மட்டும்தான் இருந்துச்சு. சோ இந்த ஒரு லைஃப் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து எப்ப பிளாசம் ஆகுது, திருப்பி 2014 அப்புறம் பிளாசம் ஆகுது. அந்த ரியாஸுங்கிற நினைவுகளே இருந்து சோ எனக்கு அந்த ரியாஸ் ரியாலிட்டியில வேணும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. சோ ஐ ஸ்டார்டட் சர்ச்சிங் ஹூ இஸ் மை ரியாஸ் இன் திஸ் ரியாலிட்டி. சோ இப்படிதான் எனக்குள்ள இருந்த கற்பனைகள் வந்துச்சு. ரியாஸும் நானும் எப்படி அப்படின்னு சொன்னா, ஒரு ஹோட்டலுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா, சாப்பாடு ஆர்டர் பண்றோம்னா எனக்கு உனக்கு ஒரே டேஸ்ட், இந்த ஹோட்டல் இது கிடைக்கும் அது கிடைக்கும், அந்த அளவுக்கு பிடிக்கும். ரியாஸும் எனக்கும் டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும். சோ இது வாங்கி சாப்பிடு அப்படின்னு உள்ள இருந்தே கைடு அந்த மாதிரி. இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னோட ஃப்ரெண்டோட மேரேஜ்க்காக நான் சென்னைக்கு போயிருக்கேன். அது வரைக்கும் வந்து நான் அந்த பெரிய ஹோட்டல் லக்ஸரி ஹோட்டல்ஸ்ல எல்லாம் தங்குனதே கிடையாது. அந்த ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஏடிஎம் கார்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு கதவை டோர் அன்லாக் பண்ணும். அதெல்லாம் எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த கார்டை வாங்கிட்டு எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தேன். சோ என் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணா எல்லாம் மேரேஜ் பிஸி, யாருமே போன் எடுக்கல. அப்ப மீடியா உட்காந்து கேட்டுட்டு இருக்கேன், என்ன ரியாஸ் என்ன பண்றது, இதை வச்சுட்டு என்ன பண்ணணும். அந்த கதவு கிட்ட கொண்டு போனா டீன் அலாரம் அடிச்சுட்டு திறக்க மாட்டேங்குது. அப்புறம் தான் வந்து அதுல சார்ஜ் உள்ள இருந்து இன்னொரு வாய்ஸ் கைடன்ஸ் கிடைக்குது, அதுல சார்ஜ் இல்லாம இருக்கும், போய் முன்னாடி ரிசப்ஷன்ல கொடுத்து அது என்னன்னு கேளு, இல்ல சார்ஜ் பண்ணி தருவாங்க, இல்ல வேற ஒரு இதை வந்து மாத்தி தருவாங்க, ஆக்சஸ் மாத்தி தருவாங்க. இதெல்லாம் உள்ள இருந்து எனக்கு கைடன்ஸ் கிடைக்குது. அந்த மாதிரி தான் நான் போய் செஞ்சேன். அதுக்கப்புறம் சோ நிறைய விஷயம் இந்த மாதிரி எனக்கு ரியாஸ் கிட்ட இருந்து கைடன்ஸ் கிடைச்ச விஷயம் நிறைய விஷயம். இன்னொன்னு டே டு டே பேசிஸ்லயே நிறைய வந்து எனக்கு ஜோக் சொல்லு அப்படின்லாம் சொல்லி கேட்டிருப்பான். நான் ஜோக் சொல்லி 2 பேரும் சிரிச்சுட்டு இருப்போம். அப்ப நாங்க சிரிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்துல உட்காந்து காலத்து நாங்க எதுக்கு சிரிக்கிறோம், அதை நான் எதுக்கு சிரிக்கிறேனே தெரியாது.
ஸோ திஸ் இஸ் ஆல் இஸ் மை லைக் அந்த ரியாஸ் கூட இருந்த இன்டிமேட்டான மூமெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப உடம்பு முடியல அப்படின்னா, வீசிங் எல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அவனுக்கு எப்படி ஹேபிட் இருந்ததுன்னா, அவன் செவுத்துல சாஞ்சுப்பான், பெட்ல கட்டில் மேல ஏறி உட்காந்து செவுத்துல சாஞ்சுப்பான், அவனோட நெஞ்சில என்ன சாத்தி உட்கார வச்சுப்பான். ஸோ தட் மை பிரீத்திங் இந்த ஏர் பைப் இஸ் ஸ்ட்ரைட், ஸோ தட் ஏர் கோஸ் கன்வீனியன்ட் அண்ட் கம்ஃபர்டபிள் அண்ட் கம்ஸ் அப் அண்ட் டவுன். அந்த அளவுக்கு என்ன பாத்துக்கக்கூடிய டைப். ஸோ இது எல்லாமே எனர்ஜியாவே பக்கத்துல இருந்து நான் ஃபீல் பண்ணிருக்கேன். அந்த ரியாஸ்ங்கிற எனர்ஜியை நான் ஃபீல் பண்ணிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் அதுக்கப்புறம் தான் ஐ ஸ்டார்டட் ரிசர்ச்சிங். உண்மையிலேயே நமக்கு வந்து ரியாஸ்ல ஒரு எனர்ஜி இருக்கா, இல்ல நம்மளா நினைச்சுக்கிறோமா, ஒருவேளை நம்மளோட லோன்லினஸ், அந்த டெஸ்பிரேட்னஸ், எனக்கானவன் வேணுங்கிற அந்த டெஸ்பிரேட்னஸ்ல இவ்வளவு பைத்தியக்காரத்தனமா ஒரு இல்யூஷனுக்குள்ள ஹாலுசினேஷன்ல வாழ்றோமா, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணும் போதுதான் 2015 லாஸ்ட் டிசம்பர்ல நுண் உணர்வு அப்படின்னு ஒரு தமிழ் டாக்குமெண்ட்ரி பிலிம் பார்த்தேன். சோ அதுல வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் டெலிபதி. ஓகே, அதுல நடக்கிறது வந்து ட்வின் ஃப்ளேம் டெலிபதி தான். சோ அந்த டெலிபதி எல்லாம் எப்படி பண்ணணும், இது எல்லாமே வந்து ஐ வாண்டட் டு லேர்ன். அந்த படத்தை பார்த்தே நிறைய கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2015 டிசம்பர் அந்த லாஸ்ட்ல வந்து நிறைய ட்வின் ஃப்ளேம் வீடியோஸ் இங்கிலீஷ் சேனல்ல இருந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது, வர ஆரம்பிக்குது. சோ அந்த 2016 தான் ஃபுல்லா ட்வின் ஃப்ளேம் கான்செப்டே தெரியுது. ட்வின் ஃப்ளேம் கான்செப்ட் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம், ரியாஸ் தான் என் ட்வின் ஃப்ளேம்ங்கிறதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால என்னோட எக்ஸ் வீட்ல இருக்கவே முடியல. So I just came out. பெரிய சண்டை, பயங்கர சண்டை. I came leaving everything behind. I just came out. அதுக்கப்புறம் 2017 மார்ச் அம்மா வீட்டுக்கு வந்தவதான் திருப்பி I never went back to my ex house. So in next வீடியோல மிஸ்டீரியஸ், a successful beautiful love story அது பார்ப்போம். Until then, bye.